பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பார்க்க போற வசனம் சங்கீதம் 96ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். இந்த வசனத்தை பார்க்கும்போது தாவீது எழுதியிருக்காங்க, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நம்ம பார்க்க போனோம்னா ப்ராக்டிக்கலா லைக் நம்ம சர்ச்சுக்கு போறோம் அல்லது ஒரு ஃபெலோஷிப் போறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், லைக் நல்ல ட்ரெஸ் பண்ணி ஒரு நீட்டா மேக்கப் எல்லாம் போட்டு லைக் என்ன மாதிரியான ஜுவல்லரிலாம் போடணும் அப்படின்னு நம்ம வெளிப்புறமான தோற்றங்களுக்கு நார்மலா நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வழக்கங்கள்ல உண்டு, அப்படிதானே? அதே மாதிரி கர்த்தர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் எதுன்னு பார்த்தோம்னா அது வந்து உள்ளார்ந்த மனிதனுக்குள்ள ஏற்படுகிற ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை. அதற்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா லைக் வேறு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, அதாவது உலகத்தோடு வேஷம் தரிக்காதபடி, ஒத்த வேஷம் தரிக்காதபடி நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய வார்த்தையின்படி நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்ம புதுப்பித்துக் கொள்வதுதான் பரிசுத்தம் என்பதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம். அதாவது லைக் நான் இப்போ சர்ச்சுக்கு போறேன்னா என்னுடைய வெளிப்புற தோற்றங்கள் வந்து எப்படி இருக்குது, நான் கர்த்தரை வர்ஷிப் பண்ண போறேன்னா என்னுடைய வெளிப்புற தோற்றங்கள் எப்படி இருக்கிறதுங்கிறது வந்து இம்பார்ட்டன்டே கிடையாது. நான் உள்ளார்ந்த மனிதனுக்குள்ள நான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறேன்னா, உலகத்தோடு ஒத்த வேஷம் தெரியாமல் நான் என்னை பரிசுத்தமாக காத்து கொள்கிறேன்னா அது வந்து அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாங்க. அதுதான் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஏன்னா கர்த்தர் வந்து பரிசுத்தமானவங்க, அப்படிதானே? அவர் வந்து ஹோலி அண்ட் ஹோலி அண்ட் ஹோலி, there is no sin at all. அப்போ வந்து அவங்க அந்த அளவுக்கு he is expecting, அதாவது லைக் நம்ம வந்து டே டு டே லைஃப்ல லைக் எப்படி நம்மளை வந்து மோல்ட் பண்றோம், எப்படி ப்ராக்ரஸ் பண்றோம், அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது நம்ம ரட்சிக்கப்படும் போது குழந்தைங்களா ரொம்ப குட்டி பேபியா இருக்கிறோம், அதாவது பால் குடிக்கிற குழந்தை மாதிரி நமக்கு வந்து யாராவது ஒருத்தர் வந்து ஃபீட் பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ நம்ம பேபி ஆகிறோம், அதுக்கப்புறம் சைல்டு ஆகிறோம். ஸோ வி ஹாவ் டு க்ரோ எவ்ரி டே லைஃப்ல வந்து கர்த்தருடைய வார்த்தைய படிக்க படிக்க நமக்கு எது செய்யணும் எது செய்யக்கூடாது, எது பண்ணலாம் எதை வந்து நம்ம விட்டு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் கர்த்தருடைய வசனத்தின் மூலமா நமக்கு பேசப்படும், அப்படிதானே? அதன்படி நம்மளை மாற்றிக்கிறோமா, அது வந்து வெரி ஹார்டு தான். லைக் இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா உலகத்துல வந்து நிறைய சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துட்டு தான் இருக்குது. அதே மாதிரி இந்த வேர்ல்டே ஒரு காம்படிஷன் வேர்ல்ட்ல தான் இருக்கிறோம். ஆனா நம்ம கர்த்தருக்காக நிற்கிறோமா, அதாவது நான் உலகத்துக்காக நிக்கிறேன்னா கர்த்தருக்காக நிக்கிறேன்னா என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது வந்து நான் வந்து சோதித்து பார்க்கக்கூடிய